மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 23 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மகாலிங்கம், கார்த்தி, அப்புறம் புவனேஸ்வரி, பசுபதி இவங்க 4 பேரையுமே காமிக்கிறாங்க. அப்போ மகாலிங்கம் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இங்கே பாருங்க, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, அதுக்காக என்னை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாருமா புவனேஸ்வரி, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியல. கார்த்தி இறந்துட்டான்னு சொன்னீங்க, நீ என் கூட சேர்ந்து தான் கார்த்தியை தேடுன, ஆனால் கார்த்தி இப்போ உயிரோடு வந்து இருக்கான். என்னம்மா நடக்குது இங்கே? அப்போ அங்கே புதஞ்சிருந்தது யாரு, போலீஸ் ரெக்கவர் பண்ணது யாரு அப்படின்னு கேட்க, அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா இது எல்லாமே என்னோட திட்டம் தான் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி கேட்குறாரு, என்னம்மா சொல்கிற அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, கார்த்தி காணாமல் போன அன்னைக்கு நைட்டு நான் வீட்டில் இருந்தேன், ரொம்ப நேரம் ஆச்சு கார்த்தியை காணோம். கார்த்தி என்ன சொல்லிட்டு போயிருந்தான், இது மாதிரி தனாவை அவன் வழிக்கு கொண்டுட்டு வரத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனான்ல, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சரி நம்ம போயிட்டு அவனை பார்க்கலாம் அப்படின்ட்டு நேராக பண்ண வீட்டுக்கு போனேன். அங்கே போய் பார்த்தா கார்த்தி தலையில் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்தான். அதை பார்த்ததோட எனக்கு செம்ம ஷாக்கு. என்ன இது, கார்த்தி இப்படி ரத்த வெள்ளத்தில் கிடக்குறானே அப்படின்னு நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன். உடனே ஓடி போய் கார்த்தியை தூக்கி, கார்த்தி என்னாச்சுரா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி லைட்டாக கண்ணு முழிச்சு அத்தை எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னதோட ஓடி போய் தண்ணி கொண்டாந்து கொடுத்தேன். அப்போ கார்த்தி அந்த தண்ணியை குடிச்சிட்ட பிறகு நான் கேட்டேன், கார்த்தி யாருடா உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது, யாருடா காரணம் அப்படின்னு கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறான், அம்மா அத்தை இது மாதிரி மகாலிங்கத்தம்மா என்னை கொலை பண்ண பார்த்தாரு அப்படின்னு. இதை கேட்டதோட எனக்கு செம்ம ஷாக் ஆயிட்டு. மகாலிங்கம்மா கொலை பண்ண பார்த்தாரு, ஏன்னா அவரு தான் நமக்கு நம்பிக்கையான ஆளு, நம்ம கூட வேணா இப்போ பார்த்தாலும் இருப்பாரு, கடைசியில் அவரா இதுக்கு காரணம் அப்படின்னு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு. அப்போ நான் கார்த்திகிட்ட கேட்டேன், இங்கே பாருடா என்ன தாண்டா நடந்துச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொன்னான், இது மாதிரி மாயாவும் அந்த ஜானகியும் வந்திருந்தாங்க, ஜானகி தலையில கட்டையெல்லாம் அடிச்சிட்டாங்க, இதனால நான் மயக்கும்போது கீழே விழுந்துட்டேன். அப்ப மகாலிங்க அந்த இடத்துக்கு வந்தாரு, நான் என்னை காப்பாத்துங்க மாமா அப்படின்னு கெஞ்சினேன். ஆனா அவர் என்ன சொன்னாரு தெரியுமா, நீ உயிரோடு திரும்பி வந்தா அந்த ஜானகி மாயாவையும் என்னால பழி வாங்க முடியாது, நீ செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு என் கழுத்து மேல காலை வச்சு அழுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் சாக ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா. அவரை நினைச்சிருந்தா என்னை காப்பாத்திருக்கலாம், ஆனா அவர் என்னை காப்பாத்தல, அதுக்கு பதிலா என்னை கொலை பண்ண பார்த்தாரு அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம புவனேஸ்வரிக்கு செம ஷாக்கு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாடுறா கார்த்தி, உனக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை, இரு நான் போயிட்டு உன்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அண்ணனை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரியத்தை சீக்கிரம் அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ பசுபதிக்கு கால் பண்ண போகிறாங்க. அப்போ அதே இடத்துக்கு மாயாவும் பார்த்ததோட நம்ம புவனேஸ்வரிக்கு செம அதிர்ச்சி. இவங்க 2 பேரும் எதுக்கு திரும்பி இங்கே வராங்க அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி ஓடி போய் கார்த்திகிட்ட, இங்கே பாரு கார்த்தி, மாயாவும் ஜானகியும் திரும்ப வராங்க, எதுக்காக வராங்கன்னு தெரியல, ஆனால் நீ அமைதியாக அப்படியே படுத்துக்கட, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரிங்கத்த என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டா, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ கார்த்தி படுத்து கிடக்குறாரு. புவனேஸ்வரி வந்துட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ நம்ம மாயாவும் ஜானகியும் இங்கேருந்து வராங்க. வந்துட்டு கார்த்தியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன இது, இவன் இப்படி கிடக்குறானே அப்படின்ட்டு நம்ம மாயா வந்துட்டு ஃபோன் எடுத்துட்டு கார்த்தியோட மூஞ்சில கை வச்சு பார்க்க, அப்போ கார்த்தி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் உங்களுக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னா, மாயாவும் ஜானகியும் சேர்ந்து கார்த்தியை கொண்டு போய் புதைக்கிறாங்க. இதை வந்து நம்ம புவனேஸ்வரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்தியை கொண்டு போய் புதைச்சிட்டு அந்த இடத்துலேருந்து 2 பேரும் போகிறாங்க. அப்போ நம்ம புவனேஸ்வரி ஓடி போய் கார்த்தி அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே குழியை தோன்றாங்க. குழியை தோண்டி கார்த்தியை வெளியில் இருக்கிறாங்க. கார்த்தி உனக்கு எதுவும் இல்லைப்பா, நான் உன்னை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தியை வெளியில் எடுத்த பிறகு கார்த்தி மாதிரியே ஒரு பாடியை கொண்டாந்து அதில் போடுறாங்க. போட்டு நம்ம புவனேஸ்வரி கார்த்தியை கூட்டிக்கிட்டு, இங்கே பாரு கார்த்திக், இது நமக்கு கிடைச்ச கோல்டன் வாய்ப்பு, இதை பயன்படுத்தி அந்த குடும்பத்தையே நம்ம பழி வாங்கலாம், இங்கே பாரு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் குழிக்குள்ளே இருக்கிறது அந்த வேற ஒரு பாடி. இன்னொரு பக்கம் கார்த்தி சொல்கிறாரு, அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த கதிரை என்கிட்ட சண்டை போடும் பொழுது அவன்
அவனோட பர்ஸை கீழே போட்டு போனான். அதை எடுத்து வச்சுக்கிட்டேன், எப்பயாவது உதவும் அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு உதவிட்டு அந்த பர்ஸை அந்த குழிக்குள்ள தூக்கி போட்டேன். அதனாலதான் இன்னைக்கு கதிர் மேல சந்தேகப்பட்டு கதிரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா, நமக்கு கிடைச்ச இது கோல்டன் வாய்ப்பு. இதை பயன்படுத்தி அந்த கதிரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தனாவை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட பசுபதி சொல்றாரு, ஏமா புவனேஸ்வரி, இவ்வளவு நடந்திருக்கு, ஏமா என்கிட்ட சொல்லல அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, அப்பா, உங்ககிட்ட சொன்னா நீங்க கேஷுவலா இருப்பீங்க, அதனால உங்ககிட்ட சொல்றது சான்ஸே கிடையாது. இதனால அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும், அதனாலதான் சொல்லல. இங்க பாருங்க, அதோட நான் உயிரோட இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு. அப்ப பசுபதி நேரா மகாலிங்கத்தை பார்த்து, கூடவே இருந்து எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்கிற அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் டக்குன்னு பசுபதியோட காலில் விழுந்து, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்படி பண்ணது ரொம்ப தப்பு தான். ஆனா அந்த ரகுராமோட குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. உன்னையெல்லாம் எப்படா மன்னிக்க முடியும்? என் சொந்த பிள்ளையவே கொல்ல பார்த்துருக்க, உன்னை போய் எப்படி என்னால மன்னிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம மகாலிங்கம் கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான். அந்த ரகுராமோட குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நான் கண்மூடித்தனமா இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சுறாரு. அப்ப நம்ம பசுபதி வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப டக்குன்னு நம்ம புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, அவர் செஞ்ச முடிவு தான் தப்பு. ஆனா ரகுராமோட குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக தான் அவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண விஷயம்தான் தப்பு. கார்த்திகை இப்படி ஆகிட்டு அப்படின்னு தெரிஞ்சதோட என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். யாருக்கும் பாதிப்பு இல்லாம நான் அந்த விஷயத்த முடிச்சிருப்பேன். அதை விட்டுட்டு இவரா கார்த்தியை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணது ரொம்ப தப்பு. அது மட்டும்தான் அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, அம்மா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, கார்த்தி உயிரோடு இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. இப்போதைக்கு அந்த ரகுராமோட குடும்பத்தை பழி வாங்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமாம்மா, அப்பதான் அந்த கதிருக்கு ஜெயில தண்டனை கிடைக்கும், நான் தனாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, ஆமா கார்த்திக், அதை நம்ம கரெக்டா இந்த பிளானை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, அடுத்து என்ன பண்ணலாம்னு இருக்கா புவனேஸ்வரி அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா, அந்த ரகுராம் வந்துட்டு என்ன சொன்னான், இது மாதிரி கார்த்தி இப்படி ஆனதுக்கு உங்க குடும்பத்துல யாரும் காரணம் கிடையாது அப்படின்னு சொன்னான்னு. அவனை பஞ்சாயத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தணும், அதுதான் என்னோட அடுத்த திட்டம். அவன் ஊருக்கு முன்னாடி அவமானப்படணும், தலை குனியணும், அவனுக்குள்ள அந்த தலைவர் பதவி பறிப்போகணும், அவனை ஊர் ஃபுல்லா எல்லாருமே கொலைக்காரன்னு சொல்லணும். இது எல்லாத்தையுமே என் காதுக்கு இனியே கேட்கணும் அப்படின்னு மகாலிங்க சொல்றாரு. இங்க பாருங்கம்மா, வேற ஏதாவது உதவி வேணும்னாலும் சொல்லுங்க, நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி நீ யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தாலே போதும், அதை விட எனக்கு பெரிய உதவி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, ஆமா, இவன்கிட்ட இருந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணுமா, நம்ம பிள்ளை கார்த்தியவே இவன் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்னா இவன் கண்டிப்பா சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, ஐயா, அதுக்குதான் நான் மன்னிப்பு கேட்டனே அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி, ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்தை கூட்டுவோம், பஞ்சாயத்தை கூப்பிட்டு அந்த ரகுராம அவமானப்படுத்துவோம் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதியும் சரிமா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா புவனேஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு கார்த்தி, நீ உயிரோட இருக்கிற விஷயம் கடுகளவு கூட வெளியில தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா அத்தை, நான் வெளியிலே போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனை சிப் பண்ணி நேரா நம்ம மாயவையும் ஜானகியும் காமிக்கிறாங்க. அப்ப ஜானகி அழுகுறாங்க, என்னாலதான் கார்த்திக் இப்படி ஒரு நிலைமை, பாவம் அவன் ஸ்டேஷன்ல எவ்வளவு கஷ்டப்பட போறானோ தெரியல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் வேற யாரோ ஒருத்தவங்க. நீங்களே சொல்லுங்க, அன்னைக்கு நீங்களும் நானும் தான் கதிரை அந்த கார்த்தியை கொண்டு போய் புதைச்சோம், அந்த இடத்துல கதிரோட பர்ஸ் வர்றது எப்படி? ஒரே டவுட்டா இருக்குல்ல. நம்ம 2 பேரும் கொண்டு போய் அவனை புதைச்சோம், ஆனா கதிரோட பர்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்ப இது சூழ்ச்சின்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, எப்படி மாயா அந்த இடத்துக்கு கதிரோட பர்ஸ் வரும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அதான் பெரியம்மா எனக்கும் தெரியல, அந்த இடத்துக்கு எப்படி கதிரோட பர்ஸ் போயிருக்கும்? அப்ப வேற யாரும் ஒருத்தவங்க இதை சூழ்ச்சி ரெடி பண்றாங்க, நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏதோ ஏற்பாடு பண்றாங்க. அவங்களோட இந்த திட்டத்துல நம்ம சிக்கிரக்கூடாது. இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க உண்மையை சொல்லாம இருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, கதிர் ரொம்ப பாவம், அவனுக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை,
அவனுக்கு கார்த்திக்கு என்ன ஆச்சுன்னே அவனுக்கு தெரியாது. அவன் ஒரு இன்னசென்ட். அவன் ஜெயிலுக்கு போனதை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவனை எப்படியாவது நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, பெரியம்மா நீங்க சொல்றது சரிதான், கதிர் மேலே எந்த தப்பும் இல்லை. ஆனா நீங்க கதிரை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னீங்கன்னா அதுவே நம்ம எதிரிகளுக்கு தீனி போடுற மாதிரி ஆகிரும். நீங்க போயிட்டு தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, எப்படி மாயா இப்பதான் கதிரும் தனாவும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடுத்து வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துட்டே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, பெரியம்மா நான் போயிட்டு எப்படியாவது கதிரை ஜாமீன்ல கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, ஜாமீன்ல கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அதெல்லாம் கூட்டிட்டு வர முடியும் பெரியம்மா, ஏற்கனவே நான் கூட்டிட்டு வந்தேன்னு அதே மாதிரி கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, கதிரை அடிச்சாருல்ல அவரு, அந்த அடி போரா எனக்கு விழுந்திருக்க வேண்டியது. நான் தான் தப்பு பண்ணேன். கதிர் ரொம்ப பாவம், அவன் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா இப்போதைக்கு நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா பிரச்சனை ரொம்ப பெருசாகிடும். நீங்க உண்மையை சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. என்ன நடக்குதோ அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க பொறுமையா இருங்க. நான் போயிட்டு வக்கீல பார்த்து எப்படியாவது கதிரை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சரி மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா நீங்க மட்டும் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தாலே போதும் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மாயா வந்துட்டு நேரா வக்கீல கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த குருவரன் வந்துட்டு நேரா ஜெயிலுக்குள்ள இருக்கிற கதிரை பாக்குறாரு. அப்ப குருவரனுக்கு ஒரு யோசனை, கதிர்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு நேரா செல்லுக்குள்ள வந்துட்டு, இங்க பாரு கதிர், உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க நான் உண்மையை தான் சொல்றேன். அந்த கார்த்திக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. குருவரன் சொல்றாரு, இங்க பாரு, ரகுராம் அப்பா குடும்பத்து மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அந்த குடும்பத்துக்கு எந்த அவமானம் வந்தாலுமே என்னாலையும் தாங்கிக்க முடியாது. அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பும் கூட. நீ உண்மையை சொல்லிட்டேன்னா உனக்கு தண்டனை குறைவு. அதுக்கப்புறம் ஈஸியா நீ வெளியில வந்துடலாம் அப்படின்னு. அப்ப கதர் சொல்றாரு, இங்க பாருங்க அந்த கார்த்திக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, இங்க பாரு, உன்னோட பர்ஸு அந்த கார்த்தியோட இடத்துல கிடந்துச்சு. அது ஒரு பக்கா எவிடன்ஸு. அதோட நீ அந்த கார்த்தியை அடிச்சு கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்க. அதுக்கு வேற ஐ விட்னஸ் இருக்கு. அதான் கேட்குறேன் அப்படின்னு. அப்ப கதர் சொல்றாரு, இங்க பாருங்க, அவனை அடிச்சு துரத்துனது உண்மைதான். ஆனா அவனை நான் கொலையெல்லாம் பண்ணல. அந்த பரிசு வந்து 2 நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டு அது எப்படி அங்க போனுச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, இங்க பாரு, அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன் அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த கார்த்தி தனவை டார்ச்சர் பண்ணியிருக்கான் அதுவும் தெரியும். அதனால கூட நீ இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் அவனை எதுவுமே பண்ணவே இல்லை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க அப்படின்னு. இது கேட்டதோட குருவரன் சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு. அப்ப கார்த்தி ரொம்ப கவலையா நிக்கிறாரு. அதே நேரத்துல மாயா வக்கீல கூட்டிக்கிட்டு வராங்க. அப்ப மாயா நேரா இன்ஸ்பெக்டரை பார்த்து, இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நீங்க எப்படியாவது ஜாமீன்ல அவனை வெளியில விடுங்க அப்படின்னு. குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க, ஜாமீன்ல கண்டிப்பா வெளியில விட முடியாது. ஏன்னா ஐ விட்னஸ் இருக்கு. அதோட இவன் தான் அதை பண்ணா அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது என்னால் எப்படி அவனை ரிலீஸ் பண்ண முடியும்? ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது மாதிரி கார்த்தி தான் கொலை பண்ணா, கதிர் தான் கொலை பண்ணா அப்படிங்கிறதுக்கு பக்கா எவிடன்ஸ் இருக்கு. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு. குருவரன் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இனிமேல் நீங்கள் கோர்ட்டில் தான் போய் பேசலாம் அப்படின்னு. அப்போ வக்கீல் நேரம் மாயக்கிட்ட, சரிம்மா நம்ம கோர்ட்டில் போயிட்டு எப்படியாவது வாதாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்ப மாய நேர குருவரன்ட்டா, சார் நான் ஒரு தடவை கதிர்கிட்ட பேசிக்கவா அப்படின்னு கேட்க, அவரும் சரி அப்படின்னு சொல்ல, மாயா நேரா அங்க போயிட்டு கதிரை பாக்குறாங்க. கதிர்கிட்ட, கதிர் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு. கதிர் சொல்றாரு, மாயா எனக்கு இதுக்கே எந்த சம்மதமும் இல்லை. யாரோ இந்த சூழ்ச்சியில மாட்டி விட பாக்குறாங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, கதிர் உன்னோட பரிசு எப்படி அந்த இடத்துக்கு போனுச்சு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, மாயா அந்த பரிசு காணாம போய் 2 நாள் ஆகிட்டு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சரி எந்த இடத்துல அந்த கதர் அந்த பரிசு காணாம போனுச்சு அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த கார்த்திகோட சண்டை போட்டேன்னு சொன்னேன்னா அந்த இடத்துலதான் என் பரிசு மிஸ் ஆகிருச்சு அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, அப்படியா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அப்ப அவங்கதான் அந்த பரிசை எடுத்து வச்சுக்கிட்டு என்னை மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அப்படி கூட நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லிட முடியாது கதிர், இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத.
உன் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை எப்படியாவது நான் வெளியில கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கதிர்கிட்ட சொல்ல, கதிரும் சரி அப்படிங்கிறாரு. மாயா இங்கேருந்து வந்து குருவரன்ட்ட, சார் கதிர் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்ல, குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க, ஆதாரத்தை வச்சுதான் நான் கதிரையே கைது பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, சார் நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா குருவரன் வந்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஊர் தலைவர்கள் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. ஐயா ஐயான்னு கூப்பிடுறாங்க. அப்ப ரகுராம், ஜானகி எல்லாரும் வெளியில வராங்க. அப்ப அந்த ரகுராம் கேக்குறாரு, சொல்லுங்க என்ன அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, ஐயா பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. ரகுராம் கேக்குறாரு, பஞ்சாயத்துக்கா? எதுக்கு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. அப்ப தலைவர் சொல்றாரு, ஐயா உங்க மேல அந்த புவனேஸ்வரி அம்மா பிராந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. ரகுராம் கேக்குறாரு, பிராதா எதுக்கு அப்படின்னு. அவர் சொல்றாரு, இது மாதிரி அவங்க வீட்டு பையன் கார்த்தி அப்படி ஆனதுக்கு நீங்க தானே காரணம் அப்படின்னு உங்க மேல பிராது கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அதுக்கான விளக்கம் சொல்லணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப பத்மா சொல்றாங்க, பாத்தீங்களாண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த மாயாவும் அந்த கதிரும் தான். அவங்க 2 பேரையும் அப்பயே இந்த வீட்டு விட்டு போக சொன்னேன். ஆனா நீங்க தான் கேட்கவே இல்லை, பாத்தீங்களா இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிருச்சு அப்படின்னு. அப்ப தலைவர் சொல்றாரு, சரிங்க ஐயா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ரகுராமும் சிவாவும் சரி போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி பத்மாவும் பார்வதியும் தனியா போயிட்டு பேசிக்கிறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, பாத்தியா கார்த்தி காணாம போன அன்னைக்கு கதிர் ரூமுக்குள்ளதான் இருந்தான். அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு வீட்டுல இல்லாதது மாயாவும் ஜானகியும் மட்டும்தான். என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையே அப்படின்னு பத்மா சொல்றாங்க. அப்ப பார்வதி சொல்றாங்க, அதான்க்கா எனக்கு ஒன்னும் புரியல, யாரு காரணமா இருப்பான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் கதிர் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு தான் தோணுது. ஏன்னா அந்த கார்த்திக் காணாம போன அன்னைக்கு அவன் தான் இங்க இருந்தானே, நம்ம தான் பார்த்தோமே, 2 பேரும் தூங்கிட்டு தானே இருந்தாங்க அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, ஆமா என்ன நடக்குதுன்னு பாப்போம் வா அப்படின்னு. அதுக்கப்புறமா பஞ்சாயத்தை காமிக்கிறாங்க. பஞ்சாயத்துல வந்து புவனேஸ்வரி சொல்றாங்க, இந்த ஊரு பெரிய மனுஷன் தான் இந்த ரகுராம். ஆனா அவனோட குடும்பத்தாலதான் இன்னைக்கு என் குடும்ப சந்ததி இல்லாம போச்சு. நாங்க இப்ப நிம்மதி இல்லாம இருக்கோம். கார்த்திய கொடுத்துட்டோம், இனிமே எங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அழுகுறாங்க. இந்த ரகுராமோட குடும்பத்துல உள்ள அந்த கதிர் தான் காரணம் அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, அந்த கதிருக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மதமும் இல்லை அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்றாங்க, அதான் உன் மாப்பிள்ளையாச்சு அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, என் பொண்ணுக்கும் அவனுக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லை. காளி கோவில்ல அவங்க 2 பேருக்கும் எந்த உறவும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நான் காசு வெட்டி போட போறேன் அப்படின்னு ரகுராம் சொல்றாரு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி கூட்டம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ரகுராம் இப்படி சொன்னதோட நம்ம தனாவுக்கும் சமீஷாக்கு. தனா இதை ஒத்துப்பாங்களா, இல்ல தனா ரகுராம எதிர்த்து நிப்பாங்களா, கதிர் எப்படி வெளியில வர போறாரு, மாயா எப்படி உண்மையை நிரூபிக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.